ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா மகா சிவராத்திரியை பற்றி தான். மகா சிவராத்திரி அப்போ அன்று நாள் முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்கள் இந்த ஒருவரி மந்திரத்தை மட்டும் சொல்லி சிவபெருமானின் அருளை நம்ம முழுமையாக பெற முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன மந்திரம் என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்னும் ஒரு சில நாட்கள்ல மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி ஆனது வரப்போகிறது. ஹிந்து சாஸ்திரத்தின்படி நித்திய சிவராத்திரி, மாத சிவராத்திரி, பட்ச சிவராத்திரி, யோக சிவராத்திரி, மகா சிவராத்திரி என்று 5 வகையான சிவராத்திரிகள் கொண்டாடப்படுகிறது. இந்த 5 சிவராத்திரிகளில் மற்ற சிவராத்திரி வழிபாடுகளை நாம் மேற்கொள்ளவில்லை என்றாலும் பரவாயில்லை. இந்த மகா சிவராத்திரியில் மட்டுமாவது சிவபெருமானை கட்டாயமாக வழிபாடு செய்ய வேண்டும். சிவனுக்கு உரிய இந்த மகா சிவராத்திரி வழிபாடு இந்த மாசி மாதம் எந்த நாள்ல வரப்போகிறது என்றால் பிப்ரவரி 26ஆம் தேதி. இந்த நாட்களில் வழிபாட்டுக்குரிய முறைகள், மந்திரம் என்ன என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம். சிவராத்திரி என்றாலே இரவு முழுவதும் கண் விழித்து 4 ஜாம பூஜையில் கலந்து கொண்டு சிவனுக்கு உண்டான அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்ள வேண்டும். சிவ மந்திரத்தை உச்சரித்து சிவனது பாடல்களை பாடி விரதம் இருந்து வழிபாட்டை நிறைவு செய்ய வேண்டும். ஆனால் சிவராத்திரி வழிபாட்டை எல்லோராலும் முறையாக கடைபிடிக்க முடியாது. இன்றைய கால சூழ்நிலையில் வேலை காரணமாக எல்லோராலும் சிவராத்திரி விரதத்தை நம்ம கடைபிடிக்க முடியாது. இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்காது. விரதம் இல்லாதவர்கள், வழிபாட்டை கண்விழித்து செய்ய முடியாதவர்களுக்கு இந்த ஒரே ஒரு சின்ன மந்திரம்தான், ஒரு வரி மந்திரம். இந்த ஒரு வரி மந்திரத்தை 5 நாட்கள் தொடர்ந்து சொன்னாலே போதும். சிவபெருமானை சிவராத்திரி அன்று கண் விழித்து வழிபாடு செய்த புண்ணியம், 4 ஜாம பூஜையில் நாம் கலந்து கொண்ட புண்ணியமும் கிடைக்கும். இந்த மாசி மாதம் 14ஆம் தேதி பிப்ரவரி 26ஆம் தேதி புதன்கிழமை மகா சிவராத்திரி வரவிருக்கு. இன்றிலிருந்து, அதாவது சனிக்கிழமை இன்று, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் என்று 5 நாட்கள் தொடர்ந்து சிவபெருமானுக்காக மனதார விரதம் இருந்து தினமும் இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. மகா சிவராத்திரி அன்று அந்த சிவபெருமானின் தரிசனம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். விரதம் இருப்பது என்றால் உங்களுடைய வேலை எல்லாம் தவிர்த்துவிட்டு பூஜை புனஸ்காரங்கள் செய்து கோவிலுக்கு சென்றுதான் இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அன்றாட உங்களுடைய வேலைகளை செய்து இந்த மந்திரத்தை சொல்லி விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். அந்த ஈசனை மனதில் நினைத்து இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய அன்றாட வேலையை செய்ய துவங்குங்கள். இறைவனுக்காக ஒரு 15 அல்லது 20 நிமிடம் கூட உங்களால் ஒதுக்க முடியாதா? இறைவனுக்காக சில நிமிடங்கள் ஒதுக்காமல் இறைவனின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பது ரொம்ப தவறான விஷயம். ஏதாவது ஒரு முயற்சியை நாம் மேற்கொண்டால்தான் இறைவன் நமக்கான நல்வழியை காட்டுவார். நாம் சொல்ல வேண்டிய அந்த ஒரு வரி மந்திரம் என்னதென்றால், ஓம் சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ, ஓம் சம்போ சிவ சம்போ ஸ்வயம்போ. இந்த ஒரு வரி மந்திரத்தை இந்த 5 நாட்கள், இன்றையிலிருந்து நீங்க தொடங்கி சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் மகா சிவராத்திரி அன்று வரை நீங்க சொல்ல வேண்டிய இந்த ஒரு வரி மந்திரம், இறைவனுக்காக சில நிமிடங்கள் ஒதுக்கி 108 முறை சொல்ல வேண்டிய இந்த ஒரு வரி மந்திரம். சிவராத்திரிக்கு உங்களால் எந்த வழிபாடும் செய்ய முடியவில்லை என்று கவலைப்படாதீங்க. இன்றிலிருந்து சிவனை மனதில் நிறுத்தி அடுத்தவர்களை பற்றி சிந்திக்காமல் நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் சிவனை பற்றி மட்டும்தான் இருக்க வேண்டும். மனதில் எந்த ஒரு கெட்ட எண்ணமும் நிற்காது. மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களும் அழிந்து போகும். இந்த ஒருவரி மந்திரம் உங்களை நேராக கொண்டு போய் சிவனிடம் சேர்த்துவிடும். 5 நாட்கள் சொல்ல முடியாதவர்கள் திங்கட்கிழமை இருந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம். திங்கட்கிழமை சோமவாரம் என்றாலே சிவபெருமானுக்கு உரிய வாரம். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை 25ஆம் தேதி பிரதோஷம். இப்படி ஈசனுக்கு உகந்த நாட்கள் வரிசையாக வருது. அந்த குறிப்பிட்ட நாட்களாவது இந்த ஒருவரி மந்திரத்தை நாம் சொல்லி ஈசனின் பாதத்தை சரணடையலாம். இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரியுங்கள். சிவ தரிசனத்தை பெறுங்கள். அவன் கருணையால் எல்லாமே நல்லதே நடக்கும். இந்த மந்திரத்தோட இந்த ஒரு தீப வழிபாடும் நம்ம செய்ய வேண்டும். இந்த தீபத்தை பிப்ரவரி 22ஆம் தேதி, அதாவது இன்றைய நாள்ல சனிக்கிழமை ஏற்ற வேண்டும். மகா சிவராத்திரிக்கு மறுநாள் வரை இந்த தீபம் எரிய வேண்டும்.
இப்படி நாம் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் அடிமுடி காணாத ஜோதியாக திகழக்கூடிய சிவபெருமானின் அருளை நம்மால் முழுமையாக பெற முடியும். பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி மாலை 6 மணிக்கு ஒரு அகல் விளக்குல நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இந்த தீபம் தொடர்ச்சியாக 3 மணி நேரம் எரிய வேண்டும். அதாவது மாலை 6 மணிக்கு ஏற்றிய தீபம் இரவு 9 மணி வரை எரிய வேண்டும். பிறகு இந்த தீபத்தை குளிர வைத்து விடலாம். இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு ஒரு தாம்பல தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தாம்பல தட்டுல சிவபெருமானின் அம்சமாக திகழக்கூடிய விபூதியை பரப்பிக் கொள்ளுங்கள். அந்த விபூதியின் மேல் சந்தன தூளை பரப்பி விட்டுருங்க. அந்த சந்தன தூளின் மேல் நம்ம இந்த விளக்கை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக பிப்ரவரி 22ஆம் தேதி, பிப்ரவரி 23ஆம் தேதி, 24ஆம் தேதி, 25ஆம் தேதி, 26ஆம் தேதி மகா சிவராத்திரி வருது இல்லையா, அன்று மாலை 6 மணிக்கு ஏற்றக்கூடிய இந்த தீபமானது மறுநாள், அதாவது பிப்ரவரி 27ஆம் தேதி வரை காலை 7 மணி வரை எரிய வேண்டும். நம்ம எப்படி அகண்ட தீபம் ஏற்றுவோம் இல்லையா, அந்த அகண்ட தீபம் மாதிரி நல்லா பிப்ரவரி 26ஆம் தேதி பெரிய அகலா ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்குள்ள ஃபுல்லா நெய்யோ அல்லது நல்லெண்ணெய்யோ ஊற்றி இந்த தீபம் மாலை 26ஆம் தேதி மாலை ஏற்றி வைத்த தீபம் மறுநாள் 27ஆம் தேதி காலை 7 மணி வரை நம்ம எரிய விடணும். 7 மணிக்கு மேல் இந்த தீபத்தை குளிர வைத்து விட்டு அகல் விளக்கை சுத்தம் செய்து எப்பொழுதும் வைக்கும் இடத்திலே வச்சிடலாம். அகல் விளக்கிற்கு கீழே இருக்கக்கூடிய விபூதியும் சந்தன நம்முடைய நெற்றியில் தினமும் வைத்துக் கொள்ள வேண்டும். சிவபெருமானே அந்த இடத்தில் குடியிருப்பதாக கருதி நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டின் பலனால் விபூதியில் சிவபெருமானின் அம்சம் என்பது சேர்ந்திருக்கும். அதை நாம் நெற்றியில் தினமும் வைத்துக் கொள்வதன் மூலம் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும். முழு மனதோடு முழு பக்தியோடு சிவபெருமானை நினைத்து இந்த தீபமேற்றி வழிபாடு செய்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் சிவபெருமானின் அருள் நமக்கு அனைத்து விதமான நன்மைகளை உண்டாக்கி கொடுக்கும். சிவபெருமானின் பரிபூர்ண அருளை பெறுவதற்கு உதவக்கூடிய சிவராத்திரியை முன்னிட்டு நம்முடைய வீட்டில் இந்த முறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம் என்றால் சிவபெருமானின் பரிபூர்ணமான அருளை நம்மால் பெற முடியும். நம்ம இன்னையிலிருந்து செய்ய வேண்டிய 2 வழிபாடு தாங்க. ஒன்று மந்திர வழிபாடு, இன்னொன்று தீப வழிபாடு. இந்த மந்திரத்தையும் இந்த தீபத்தையும் தொடர்ந்து 5 நாட்கள், அதாவது சனிக்கிழமை ஆரம்பித்து மகா சிவராத்திரி அன்று வரை நம்ம மந்திரங்கள் சொல்ல வேண்டும். அதே மாதிரி தீப வழிபாடு என்று பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரி முடிந்து பிப்ரவரி 27ஆம் தேதி காலை 7 மணி வரை அந்த ஒரு நாள் மட்டும்தான் தொடர்ந்து இரவு முழுவதும் அந்த தீபம் எரிய வேண்டும். சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய் ஏற்றக்கூடிய தீபம் கண்டிப்பாக 3 மணி நேரம் எரிய வேண்டும். மாலை 6 மணிக்கு ஏற்றக்கூடிய தீபம் இரவு 9 மணி வரை எரிய வேண்டும். மகா சிவராத்திரி அப்போ மாலை 6 மணிக்கு ஏற்றக்கூடிய தீபம் பிப்ரவரி 27ஆம் தேதி காலை 7 மணி வரை எரிய வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.